திருக்குறளுடைய சிறப்புகள் பற்றி. ஸோ சிறப்பு திருக்குறளே ஒரு சிறப்பு தான். அதில் சில சிறப்புகள் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். அதில் எண்களில் வரக்கூடிய சில சிறப்பு 6 எண் 8 10 100 1000 கோடி இப்படி பல எண்கள் திருவள்ளுவர் அவர் தன்னுடைய பாக்களில் எழுதியிருக்கார். படை குடி குழ் அமைச்சு நட்பு அரண் 6 உடையான் அரசருள் ஏறு. அரசருள் ஆண்மகன், ஏறு என்றால் ஆண். என்னால் தான் தமிழ் பாட்டில் கூட ஏறு மயில் ஏறு, ஔவையார் பாட்டில் சினிமா பாட்டில் வரும். ஏறு மயில் ஏறு, இது இரு பொருள். ஏறு மயில் ஏறு, ஆண். அதனால் முருகர் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஆண் மயில் மேலே உட்காந்துட்டு இருப்பார் முருகப்பெருமான். அடுத்து நம்ம கடவுள் வாழ்த்தில் பார்த்தோம் அப்படின்னா, கோளில் பொறியா குணமிலவே என் குணத்தான், 8 வகை குணங்கள். என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூதுனா நமக்கு ஞாபகம் வரக்கூடியது மகாபாரதம். மகாபாரத கதையில் பாண்டவர்கள் 5 கௌரவர்கள் 100 பேரும் சூதாடுவாங்க. அந்த சூது அப்படின்றப்போ 100 பேர் உட்காரனா சகுனி தான். அந்த 100 பேர் சார்பாக அவள் சகுனியாக இருப்பான். ஒன்றைதி 100 இழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கு நன்றுய்தி வாழ்வதோர் 6. ஸோ அங்கே 100 இழக்கும். 1 வச்சோம் அப்படின்னா நம்ம 100 பொருளை நம்ம இழந்துடுவோம். அடுத்து புலால் மறுத்தலில் பார்த்தோம் அப்படின்னா 1000 அவை சொறிந்து 1000 ஏற்றலின் ஒன்றன் உயிர் சோர்ந்து உண்ணாமை நன்று. புலால் மறுத்தானை எல்லா உயிரும் கை தொழும் அப்படின்வார். இப்போ புலாலை மறுத்தோம் அப்படின்னாவே உயிர்கள் பலவும் வாழ. இன்றைக்கி பல உயிரினங்கள் அழிந்து போவதற்கு காரணமே புலால் பழக்கம்தான். இப்போ சைனா அப்படின்னு எடுத்தோன்னா நீங்கள் தெரியும், ஊர்வனை பரப்பனை என்ன இருக்கோ எல்லாத்தையும் தின்னுவான். புலாலை மறுத்தால் எல்லா உயிரும் நம்மை வணங்கும். அடுத்து அமைச்சு அப்படின்ற பார்த்தோன்னா 70 கோடி பழுதினம் மந்திரியின் பக்கத்துள் எவ்வோர் 70 கோடி உறும். ஸோ 70 நல்ல மந்திரி இருந்துட்டால் அரசாட்சி நல்லா இருக்கும். மந்திரி கயவனாக இருந்தால் அந்த ஆட்சி விரைவில் அழியும். புலால் மறுத்தாலே இன்னொன்றில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 இடத்துல மட்டும்னா 2 சொல்லை பயன்படுத்தியிருப்பார் திருவள்ளுவர் 1330. ஙா அடுத்து லீ. இந்த 2 எழுத்து 2 குறளில் மட்டும்தான். ஒவ்வொரு குறளையும் ஒரு முறை தான். தன் ஊன் பெருங்கற்கு தான் பிரிந்து ஊன் உண்பான் எங்கனும் ஆளும் அருள் 251வது குறள். அங்கே மட்டும்தான் ஙா யூஸ் பண்ணியிருப்பார். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எந்த குறள் சொன்னாலும் உதடுகள் ஒட்டும். உதடே ஒட்டாத குறள் அப்படின்னா ஒரே ஒரு குறளை தான் நம்ம சொல்ல முடியும். 489வது குறள். எய்தற்கு அரியது ஏந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். சில பேர் வேற ஒரு குறளும் சொல்லுவாங்க, யாதனின் நீங்கியான் நோதல். அந்த இடத்துல வாய் குவியம், நோதல் நோ, அங்கே நோதலில் வாய் குவியம். அதனின் இலின். அடுத்து நமக்கு சூதிலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்னேன் லீயும் ஒரே ஒரு முறை தான், ஒரு குறளில் மட்டும்தான். 938வது குறளில் சூது என்ற தலைப்பிலேயே பொருள் கெடுத்து பொய் மேற் கொள் ஈ அருள் செய்து அல்லல் உழைப்பிக்கும் சூது 938வது குறள். அதே போல் ஒரே சொல் பல முறை பயன்படுத்தக்கூடியது. 2 முறை 5 முறை 6 முறை அவ்வாறாக பயன்படுத்தலாம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஐம்பொறி கண் காது மூக்கு வாய் மெய் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஐம்பூதம் ஐம்பொறி அதில் எல்லா செல்வம் அப்படின்ட்டு 5 முறை வரும். அதில் செவிச்செல்வம் தான் இருக்கத்திலே மிக சிறப்பு. நினச்சி பாருங்கள், காது கேட்கல அப்படின்னா நமக்கும் கஷ்டம், மற்றவங்களுக்கும் கஷ்டம்.
அது காது கேட்காதவங்களுக்கு கூட பழகி பார்த்தா தெரியும் நமக்கு செவி செல்வம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு. அடுத்து 6 முறை பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. நமக்கு பற்று போனோம் அப்படின்னா பற்றில்லாதவனை பற்ற வேண்டும். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா. பற்று வேணாம், ஆனால் யாராக பற்றணும்? பற்றை இல்லாதவனே பற்றணும். நம்ம ஊரில் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, தங்கம் செஞ்சு கொடுத்தாரு தங்கம் செய்வாருன்னு. ஆல்கிமிஸ்ட். தங்கம் யாருக்கு பயன்படாதோ அவனால் மட்டுமே தங்கத்தை செய்ய முடியும். ஒரு இரும்பையும் பொன்னாக்குவான். சித்தர்கள் இரும்பை பொன்னாக்கி காட்டினாங்க அப்படின்னு அந்த சித்தர் அந்த பொண்ணை அவர் பயன்படுத்த மாட்டார், மற்றவர்கள் தான் பயன்படுத்துவாங்க. அவர்கள் தான் அதுதான் பற்றுக பற்றற்றான் பற்றினி. அடுத்து நம்ம குறள் அப்படின்றப்போ 1330வது குறள். பல பேருக்கு முதல் குறள் அழகாக தெரியும், ஆனால் கடைசி குறள் என்ன அப்படின்னு கேட்டால் தெரியாது. அகரத்தில் தொடங்க தெரியும், நகரத்தில் முடித்தார் அப்படின்ட்டு தெரியும். அது என்ன குறள் அப்படின்னு தெரியத்தில்லை. ஸோ காமத்து பாலில் ஊடுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கின்பம் கூடி மயங்க பெறின். ஒரு குடும்பம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிணக்குகள் இருக்கலாம். அந்த பிணக்கு மறைந்து 2 பேரும் மீண்டும் ஒன்றாகும்போது அந்த இன்பத்திற்கு ஈடு இணை எதுவும் இல்லை. திருவள்ளுவருடைய வாக்கு இது, உண்மையான சத்தியமான வாக்கு. ஸோ நம்ம அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே போல் அடும் என முடியும். ஒரே ஒரு இந்த வார்த்தைகளில் பார்த்தோம் அப்படின்னா அடும் அது ஒரே இடத்துல தான் பயன்படுத்தியிருக்கார். அதுவே தீவினை அச்சத்தில் பார்த்தோன்னா எனைப்பகை உற்றாகும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். 207வது குறள். அதே போல் ஒரு சொல்ல முடியக்கூடிய குறள், அதுவும் ஒரே குறள் தான். அது பார்த்தோன்னா பிரிவு ஆற்றாமையில் பார்க்கக்கூடியது. தொழில் சுடின் அல்லது காமநோய் போல விடின் சுடல் ஆற்றுமோ தீ. கடைசி சீர் ஒரே ஒரு எழுத்து தீ. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விலங்குகள் 46 வகையான விலங்குகளை திருவள்ளுவர் திருக்குறளில் பயன்படுத்தியிருக்கார். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஆமையை ஒரு முறை தான் பயன்படுத்தியிருக்கார். ஒருமையும் ஆமை போல் 5 அடங்கள் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆமை அப்படின்றப்போ வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லும். அது பொறாமையே வரக்கூடாது. ஸோ இங்கே அதே போல் இன்றைக்கி காலையில் கூட ஒரு குழந்தையை கேட்டோம், ஒரே பேரில் 2 இடத்துல அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு. குறிப்பறிதல். அந்த குறிப்பறிதல் காமத்து பால்லையும் இருக்குது, பொருட்பால்லையும் நமக்கு இருக்குது. திருக்குறளில் ஒரே பெயரில் 2 இடத்துல அதிகாரம் வரக்கூடியது இங்கே மட்டும்தான் நமக்கு. அதே போல் ஆயுத எழுத்து வரக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் 19வது அதிகாரம் வெக்காமி, அங்கே மட்டும்தான். நம்ம திருக்குறளை எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கு. முதல் எடுத்தோடனே கடவுள் வாழ்த்து, இறைவனை நம்ம வணங்குகிறோம். அடுத்து பார்த்தோம்னா வான் சிறப்பு, கடவுளை வணங்கி இயற்கையை வணங்குகிறோம். அந்த காலத்தில் தெய்வங்கள் என்ற வடிவத்துக்கு முன்னாடி இயற்கையை தான் நம்ம வணங்கிட்டு இருக்கணும். அடுத்து பார்த்தோம்னா முன்னோர்கள் வழிபாடு, நீத்தார் பெருமை. அடுத்து பார்த்தோம்னா அரண் வலியுறுத்தல். எதுவாக இருந்தாலும் அற வழியில் சென்றால் நமக்கு உண்மையான திருப்தியான வெற்றி நமக்கு கிடைக்கும். அரண் வழி செல்வதற்கு அந்த அரணுக்கு கை கொடுக்கக்கூடியது இல்வாழ்க்கை. அந்த இல்வாழ்க்கைக்கு கை கொடுக்கக்கூடியது வாழ்க்கை துணை நலம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணை நலம் மிக 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 முக்கியம். ஒரு ஆணுக்கு மனைவி சரியாக அமையாவிட்டால் அவன் வாழ்க்கை நரகம் இங்கேயே அனுபவித்து கொண்டிருக்கிறான். ஒரு பெண்ணுக்கு கணவன் சரியாக அமையாவிட்டால் அவள் வாழ்நாள் முழுதும் நரகத்தை அனுபவித்து கொண்டே இருக்கிறாள். ஸோ இருவருக்குமே நம்ம பார்க்குறப்போ வாழ்க்கை துணை நலம் மிக முக்கியமான ஒன்று. வாழ்க்கை துணை நலமாக இருந்தால் மக்கட்பேறு நமக்கு கிடைக்கும். அடுத்த அதிகாரத்தில் மக்கட்பேறு கொடுத்துருக்கார். மக்கள் இருந்தால் அந்த குழந்தைகளும் நம்ம அன்பு செய்கிறோம். அப்போ அடுத்த அதிகாரம் அன்புடைமையாகும். ஸோ அன்போட குடும்பத்தோடு மனைவியோடு இருக்கும்பொழுது
யாராவது வந்தோம் அப்படின்னா அவங்கள நல்லா கவனிக்க முடியும். விருந்தோம்பல் தனியாக இருக்கிற ஆண்கள் சொல்லுவாங்க, நான் வீட்டுக்கு போனால் தண்ணி மொண்டு குடிக்க கூட ஆள் இல்லை. யாருமே நம்ம விருந்தோம்பல் பண்ண முடியாது குடும்பம் இல்லை அப்படின்னா. அப்போது அந்த வாழ்க்கை துணை நலம் மிக மிக முக்கியம். இது எல்லாம் இருந்தாலும் எப்பவும் சண்டை போட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த இனியவை கூறல் எல்லாம் சரியாக இருந்தால் நம்ம 10வது அதிகமாக பார்க்கக்கூடியது இனியவை கூறல். அதனால தான் கனி இருக்க காய் கவர்ந்தற்று அப்படின்னார். சுவையான கவி இருக்க கனி இருக்க நாம் காய்களை புசிக்க மாட்டோம். மாம்பழம் 10 கிலோ இருந்துச்சு, 50 கிலோ மாங்காய் இருந்தாலும் விரும்ப மாட்டோம். அந்த மாம்பழத்தை தான் எல்லோரும் எடுத்து சாப்பிடுவோம், மாங்காயை ஒருத்தரும் போய் எடுத்து சாப்பிட மாட்டோம். அதுபோல் தான் நல்ல வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் மேன்மையாகவும் இருக்க அவசியம். நாம் திருக்குறளை மதிப்பெண்காக மட்டும் இல்லாமல் வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் முக்கியமாக திருப்தியாகவும் இருக்கும். நன்றி. உண்ட உணவு செரிக்காத காரணம்தான். அந்த உணவே மருந்தை பொறுத்து திரு சுந்தரராஜ் அவர்கள் ஒரு சாதனை செய்திருக்கார். ஒரு சின்ன கேப்சூல், அந்த கேப்சூல் ஒரு கேப்சூல்லையும் 60 திருக்குறளை வைத்திருக்கு. இந்த 60 திருக்குறள் ஒவ்வொரு இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 22 கேப்சூல், 1330 திருக்குறளும் அதில் அடக்கம். ஒரு கேப்சூலின் நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 15 மில்லிமீட்டரும் அகலம் 1/2 மில்லிமீட்டர் மட்டுமே. இதன் எடை 5 கிராம். ஒவ்வொரு 5 கிராமிலும் 60 திருக்குறளை இணைத்து அந்த கேப்சூலில் அடைத்துள்ளார். இது 2 நாட்களில் செய்யப்பட்ட சாதனையாகும். அந்த ஒரு பேப்பரில் 60 குறள். திருக்குறள் வந்து உலகின் வாழ்வியல் வேதம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மைக்கிட்ட வைங்க. திருக்குறளை வந்து உலகில் வாழ்வியல் வேதம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி திருவள்ளுவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உணவே மருந்து அப்படின்ற வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஃபுட் இஸ் த மெடிசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம 95வது அதிகாரம் வந்து மருத்துவம்ன்ற அதிகாரம். நம்ம நார்மலாக திருக்குறளில் நிறைய ஒரு வார்த்தையும் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி அப்படி பார்க்கும்போது நம்ம அதில் வந்து நம்ம பார்த்தது என்னென்னா, இப்போ நம்மளுக்கு அதில் இருக்க 10 திருக்குறள்லையும் லாஸ்ட்டு கடைசியாக இருக்க வார்த்தையை எடுத்து பார்க்கும்போது மருந்தை பற்றி நம்மளுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்த்திங்கன்னா என்னென்னா 3 அந்த ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். 3 உணின், அப்புறம் 6 பசித்து, உயிருக்கு நோய்படும் செயல் மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான மொத்த சத்தும் வந்துடும். அதை தவிர நம்ம அதை மறுத்து நம்ம நிறைய சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு நோய் வர காரணமாக இருக்கும். இதை வந்து நம்ம சரி செய்யணும்னா நம்ம சாப்பிட்ற உணவு முறையை வந்து சரியான முறையில் அந்த 3 வேளைன்றதை 3 வேளையிலையும் நம்ம பார்த்துக்கணும். எப்பவுமே சாப்பிடும்போது பசிச்சா மட்டும்தான் அடுத்தது சாப்பிட்ணும். நம்ம பசி இல்லாத மறுபடியும் கண்டினியூஸாக சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடும்போது சரியான ஜீரண சக்தி வராது. ஓகேங்களா? அந்தமாதிரி சாப்பிடும்போது நேரத்துக்கு சாப்பிட்ணும். நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி எப்பயும் போல வச்சுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். நன்றி. திருக்குறள் அது வந்து ஒரு கேப்சூல் திருக்குறள் வந்து இதுக்கு முன்னாடி உணவே மருந்து அப்படின்ற அதிகாரத்துக்காக வாழை இலையில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுதான் சரி. அதை தான் நம்ம பேஸ் பண்ணி நம்ம இந்த கேப்சூலில் எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணது. அப்படி முடிவு பண்ணி 2 நாளில் எழுதினது. அது என்னென்னா, ஒரு கேப்சூலில் 60 திருக்குறள் வீதம் மொத்தம் 22 கேப்சூலில் 1330 குறள் எழுதியிருக்கேன். இது வந்து எத்தனை நாள்னா 2 நாளில் எழுதுந்து. இது வந்து மொத்தமே 1.5 அடி தான் இருக்கும். அந்த கேப்சூலே பார்த்துருப்பீங்க. கேப்சூலே 1.5 அடி தான். அதுலேயும் நான் கொஞ்சம் 1.3 சென்டிமீட்டரில் தான் அந்த இது பேப்பரில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான். அவருடைய திறமைக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக என்னோடு தூய்மை பணி செய்த கவின்குமார் அவர்களுக்கு உதவுமல்லர்கள் சந்திரசேகர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார். செல்வம் செவிச்செல்வம்
அச்செல்லும் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிக்கு இன்பமூட்ட வருகிறார் இலக்கியச் சுடர் திரு எம்எஸ்எம் அழகர் ஐயா அவர்களை பேச அழைக்கிறோம். அன்னை தமிழே வணக்கம். சீரோடும் சிறப்போடும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியை கடந்த 30 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கின்ற என் அருமைக்கும் ஆசைக்கும் இணங்கிய என் அருமை ஆசான் ஐயா ஸ்ரீதர் அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த நிர்வாக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் தேனி மாவட்ட மக்களின் சார்பாக தேனி மாவட்டத்தின் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய நட்புக்கு இணங்க தேனி மாவட்டத்தினுடைய அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலா பெருசபையில் அங்கே வந்து ஐயா ஸ்ரீதர் அவர்கள் வெகு நாட்கள் உரையாற்றியிருக்கின்றார். அந்த வகையிலே நான் சிறப்பான ஒரு இடத்தை பெற்றமைக்கும் இத்தனை பேர்கள் தமிழ்நாட்டிலே இருந்தாலும் ஒரு சாதாரண தேனி மாவட்டத்தின் ஒரு கடைநிலை தொண்டனுக்கு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி என்று கருதுகிறேன். ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு விஷயமும் நடத்துவது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கூட்டம் நடத்துவது என்பது, நான் பல ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடத்தியவன். அந்த நிகழ்ச்சி முடியும் வரை ஒரு தாயின் பிரசவ வலி போன்று இருக்கும். அப்பேற்பட்ட நிகழ்ச்சியை தன்னுடைய ஆற்றலாலும் நட்பாலும் நட்பின் சிகரத்தாலும் பொதுமக்களுடைய ஆதரவோடு சிறப்பாக நடத்தி என்னோடு விருது பெற்ற அத்துணை நண்பர்களுக்கும், திருக்குறள் போற்றியிலே தேர்வு பெற்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் தேனி மாவட்ட மக்களின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். வெல்க தமிழ், வளர்க திருக்குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திரு தங்கவேல் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். திருவள்ளுவர் சேவா சங்கம் நடத்தும் 30ஆம் ஆண்டு திருக்குறள் போட்டியில் நான் கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நாங்களும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு நாமக்கல்லில் நடத்துகிறோம். நாங்கள் ஒரு டீம். ஐயா வந்து ஒரு தனித்துவமாக ஒரு தனி அடையாளத்தோடு செஞ்சிட்ருக்காரு. அது 30 வருஷமாக செஞ்சிட்ருக்காரு. ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம மெனக்கடல் இருக்குது. அந்த ஒரு விழா நடத்துறதுல நிறையா பின்புலமாக நிறைய தர்ம சங்கடமான இதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி 30 வருடம் நடக்குது அப்படின்னா, எப்படியாவது இந்த இளைய தலைமுறையை ஒரு 10 பேத்தாவது ஒரு வருடத்திற்கு ஒரு 10 பேத்தாவது முன்னேற்ற முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான், ஒரு அங்கலாய்ப்பு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த முயற்சியை நம்ம பயன்படுத்திக்க முடியணும். வள்ளுவர் ஒரு விஷயத்தை ஒவ்வொரு திருக்குறளையும் அவ்வளோ ஆழமாக சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு திருக்குறள் நம்ம 1330 குறள் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஒரே ஒரு திருக்குறள் நம்ம வாழ்நாளில் வாழ்க்கையை தத்துவமாக மாற்றினாவே மிகப்பெரிய விஷயம். அதுதான் நான் முயற்சி பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குறள், அன்பு, நான், ஒப்பரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5ம் சால்பு ஊன்றிய தூண்கிறார். ஒரு மனிதனை தாங்கி நிற்க தூண்கள் 5ங்கிறாரு. அன்பு முதல் இதை சொல்கிறாரு. அன்புடமேனு ஒரு அதிகாரத்தை வச்சுருக்காரு. அதுக்கடுத்து நானுடமேனு ஒரு அதிகாரத்தை வச்சுருக்காரு. அன்பு, நான், ஒப்பரவுன்னு ஒரு அதிகாரமே வச்சுருக்காரு. அடுத்து கண்ணோட்டம்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்காரு.
வாய்மைன்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்காரு. ஸோ ஒரு 5 அதிகாரத்தோட தலைப்பே வச்சு ஒரு திருக்குறளே கொடுத்துருக்காரு. ஸோ இந்த 5 அதிகாரத்தை நம்ம படிச்சுட்டு இந்த ஒரு குறளை நம்ம வாழ்நாளில் ஒரு அங்கமாக மாற்றினா மிகப்பெரிய ஒரு மனிதநேயமுக்க மனிதனாக, ஒரு சக மனிதன் கஷ்டப்படும் போது நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடிய மனிதனாக மாற முடியும் அப்படிங்கிறது நான் கண்ட நம்ம சிந்தித்து அதை செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் மேற்காசிய நாடுகளில் போர் பதட்டம், உலகமே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. போர் பதட்ட சூழ்நிலை இருந்துருக்குது. காலத்தால் பெய்ய வேண்டிய மழை பெய்யாமல் எல்நினோன்னு சொல்லிட்டு உலகம் பயமுறுத்திட்டு இருக்குது. இந்த சூழலில் தான் நம்ம இந்த மாதிரி மாநாடுகளை நடத்தி மாணவர்களோட சிந்தனையை ஊக்குவிக்கிறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம ஸ்ரீதர் ஐயா போன்று திருவள்ளுவர் சேவா சங்கம் போன்று ஒவ்வொரு ஊருக்கு இந்த மாதிரி அமைப்புகள் அவங்களால முடிஞ்ச முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. அறம் சார்ந்த வாழ்வியலை இளைய தலைமுறையோட கொண்டு சேர்க்கிற ஒரு முயற்சி பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நான் வேண்டிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் முனைவர் சா ஸ்ரீதர் அவர்கள் தலைமை உரை வழங்குவார். திரு கிருஷ்ணன் அவர்கள் அடுத்து உரையாற்றுவார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொன்ன இவருக்கு கேள்வி செல்வம் அதிகம். நூல் செல்வத்தை விட அவர் நூல் வாசிப்பு மிக மிக குறைவு. ஆனால் அவருக்கு கேள்வி அறிவு அதிகம். அவர் தன்னுடைய இனிய உரையை ஆற்றுவார். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் என்ற சொல்லுக்கு இணங்க எங்கள் பேர் ஜி கிருஷ்ணன். லத்தேரியில் 50 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு 3 வருட காலமாக நம்ம திருவள்ளுவர் சேவா சங்க தலைவர் சா ஸ்ரீதர் ஐயாவோட ஒரு நண்பர் என்ற முறையில் முதல்ல ஆரம்பத்தில் பழகினார். அப்படியேன்றது திருவள்ளுவர் சேவா சங்கத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்தார். அதுக்கப்புறம் செயலாளராக ஒரு போஸ்ட்டு கொடுத்தாரு. இப்போதைக்கு முதல்ல நண்பர், அப்புறம் தலைவர், இப்போதைக்கு என்னுடைய குடும்பத்தில் ஒருவராக எமக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு நேர்மை, ஒரு ஒழுக்கம், மனித ஒரு ஒழுக்கம், இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவரோட வார்த்தைகள் நம்மளுக்கு நல்ல மனதார ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே சமயத்தில் நாங்கள் ஒரு ஜோதிடர், ஜாதி மத வேறுபாடு பார்க்காமல் அவர் கூட செல்லும் இடத்திலெல்லாம் எனக்கு பயணித்த இடத்திலெல்லாம் நல்ல மரியாதையை கொடுத்து அவர் மூலியமாக அவர் மனது வைத்ததாக ஒரு மனிதநேய விருது விஐடி காலேஜ் தலைவர் ஜி விஸ்வநாதன் ஐயா கையால் மனிதநேய விருது வாங்கி கொடுத்தாரு. அதே சமயத்தில் திருவள்ளுவர் சேவா சங்கம் சார்பாக எனக்கு சிறந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது அவர் தான் கொடுத்தாரு. அப்புறம் சென்னையில் பத்திரிகை மாவட்ட பொருளாளர் அவர் கோபாலகிருஷ்ணன் கையால் எங்களுக்கு ஒரு திருக்குறள் விருது ஒன்று வாங்கி கொடுத்தார் கூடுவாஞ்சேரியில். இத்தனையும் செய்து இந்த திருக்குறள் ஒப்புதல் போட்டு 30ஆம் ஆண்டு அவர் தனிமரமாக நின்னாரா 4 பேரை சேர்த்தாரான்றது முக்கியம் இல்லை. ஒரு வேலையை ஆரம்பித்து முடிக்கணுன்ற ஒரு மனசு வச்சு எந்த அளவுக்கு சேர்ந்திருக்காருன்றால் அது திருக்குறள் என்ற ஒரு ஒப்புதலான ஒரு வார்த்தைக்கு தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வரத்த கூலி தரும் என்று எந்த ஒரு இடத்திலும் நாம் செல்லும் இடத்திலெல்லாம் நமக்கு அடுத்தவர்கள் மரியாதை கொடுக்கணுன்றதுக்காக பேசுறது இல்லை, தானாக மரியாதை சேரணும் அப்படின்ற எண்ணத்துக்காக பேசக்கூடிய வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற நம்ம ஸ்ரீதர் ஐயாவுக்கு எங்களால் முடிந்த ஒரு சேவை செய்கிறேன் ஐயா. ஒரு சந்தன மாலை அணிவிக்கிறேன். வெள்ளத்தனைய மலர் நிட்ட மாந்தருக்கு உள்ளத்தனைய உயர்வு. உள்ளம் உயர்வாக வெள்ளம் வர வர தாமரையானது தலை நிமிர்ந்து மேலே நோக்கி சென்று கொண்டே இருக்கும். அதுபோல் எண்ணம் உயர உயர நம் வாழ்வும் உயரும். ஐயா அவர்கள் பேச அழைக்கிறோம். ஒரு தனி மனிதனாக வேலூர் மாவட்டத்திலே, அதுவும் வேலூர் மாநகரிலே ஒரு சிறப்பான சேவை செய்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய ஸ்ரீதர் ஐயா அவர்களுக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் வேலூர் மாநகரத்திலே உதவும் உள்ளங்கள் என்ற செயல்பாட்டினை மிக சிறப்பாக வயது முதிர்ந்த காலத்திலும் செய்து வரும் பெரியவர் சந்திரசேகர் ஐயா அவர்களையும் வணங்கி,
இங்கே அனைவரும் கூடியிருக்கிற நேரத்திலே ஒரு அண்ணன் தம்பியினுடைய பாசத்தை விளக்கக்கூடிய ஒரு பாடல் மட்டும் பாடி உங்களை மகிழ்க்கலாம் என்று கருதுகிறேன். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினிலே நான் வாழ்கிறேன் அவனை நம்பி தள்ளாத வயதினிலே நான் வாழ்கிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காதல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி சென்றமா வளர்ந்த தம்பி ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவும் இல்லை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்கள் போலே தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்கள் போலே தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. நன்றி, வணக்கம்.